ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் அகமகிழ்வோம். இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவரையும் குருத்துவ திருநிலைப்பாட்டு திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்நாளில் திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காக 6 திருத்தொண்டர்கள் அருள் பணியாளர்களாக அருள் பொழிவு பெற இருக்கின்றனர். இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வாசிக்கப்படுகின்றது. திருத்தொண்டர் அருள் அஜித்குமார். திருத்தொண்டர் அருள் அஜித்குமார் அவர்கள் அனுமந்தராயன் கோட்டை பங்கில் 1996ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் நாள் திரு ஜான் அந்தோணி, திருமதி பாக்கியமேரி ஆகியோரின் மகனாக பிறந்தார். இவருக்கு மேத்யூ ரஞ்சித் குமார் என்ற சகோதரர் உள்ளார். இவர் தன் உயர்நிலை கல்வி வரை திண்டுக்கல் புனித மரியன்னை பள்ளியிலும், மேல்நிலை கல்வியை புனித ஜான்பால் மேல்நிலை பள்ளியிலும் பயின்றார். தனது பள்ளி படிப்பை முடித்த பிறகு இறை அழைப்பை உணர்ந்ததால் 2014ஆம் ஆண்டு திருச்சி புனித அகுஸ்தினார் இளம் குறுமடத்தில் சேர்ந்தார். ஓராண்டு புகுமுக பயிற்சிக்கு பின் 2015 முதல் 18 வரை பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரியில் இளங்கலை படிப்பை பயின்றார். ஓராண்டு ஆன்மீக பயிற்சியினை மதுரை கருமாத்தூர் கிறிஸ்து இல்ல ஆன்மீக மையத்திலும், மெய்யியல் கல்வியை திருச்சி புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலும் முடித்தார். ஓராண்டு களப்பணியை மேட்டுப்பட்டி புனித வியாகுல அன்னை திருத்தலத்தில் 2021-22ஆம் ஆண்டு ஆற்றினார். இறையியல் கல்வியை சென்னை திரு இருதய குருத்துவ கல்லூரியில் பயின்றார். அருள் பணி பயிற்சிகள் அனைத்தையும் முடித்து 26/4/2025 அன்று திருத்தொண்டராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். தன் திருத்தொண்டு பணியை மேட்டுப்பட்டி புனித வியாகுல அன்னை திருத்தலத்தில் கடந்த 6 மாதமாக செய்து வருகிறார். அவர் என்னில் உருவாக என்ற பவுலடியாரின் வார்த்தையை தன் குருத்துவ விருது வாக்காக ஏற்று திண்டுக்கல் மறைமாவட்ட அருள் பணியாளராக அருள் பொழிவு செய்யப்பட இருக்கிறார். திருத்தொண்டர் ஸ்டீபன் ரஞ்சித். திருத்தொண்டர் ஸ்டீபன் ரஞ்சித் அவர்கள் என் பஞ்சம்பட்டி பங்கில் 1996ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் நாள் திரு இளங்கோராஜ், திருமதி ஜெயசீலி ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார். இவருக்கு சாக்ரட்டிஸ் என்ற தம்பி இருக்கிறார். தன்னுடைய தொடக்க கல்வியை 2001 முதல் 2006 வரை பஞ்சம்பட்டி திரு இருதய துவக்க பள்ளியிலும், உயர்நிலை கல்வியை 2006 முதல் 2012 திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலை பள்ளியிலும், மேல்நிலை கல்வியை 2012 முதல் 2014 வரை வெள்ளோடு புனித ஜேம்ஸ் மேல்நிலை பள்ளியிலும் பயின்றார். தன்னுடைய பள்ளி கல்வியை முடித்த பிறகு ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்த்து 2014ஆம் ஆண்டு திருச்சி புனித அகுஸ்தினார் இளம் குறுமடத்தில் சேர்ந்தார். ஓராண்டு புதுமுக பயிற்சியை முடித்த பிறகு 2014 முதல் 2018 வரை பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரியில் இளங்கலை பயின்றார். அதன் பின்னர் தனது ஓராண்டு ஆன்மீக பயிற்சியினை கருமாத்தூர் கிறிஸ்து இல்ல ஆன்மீக மையத்திலும், மெய்யியல் கல்வியை திருச்சி புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலும் பயின்றார். ஓராண்டு களப்பணியை மேற்கு மரியநாதபுரம் பங்கில் 2021-22 செய்தார். அதனைத் தொடர்ந்து இறையியல் கல்வியை திருச்சி புனித அருள்பணி பயிற்சி மையத்தில் 2022 முதல் 2026 வரை பயின்றார். 26/4/2025 அன்று திருத்தொண்டராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். தன் திருத்தொண்டு பணியை கொசவப்பட்டி புனித ஞான பிரகாசியார் ஆலயத்தில் கடந்த 6 மாதமாக செய்து வருகிறார். தனது குருத்துவ பயிற்சியின் நிறைவை எய்தியிருக்கும் இவர் நற்செய்தியை வாழ்வாக்கிட என்ற திருத்தூதர் யாக்கோபின் வார்த்தையை தன் குருத்துவ விருது வாக்காக ஏற்று திண்டுக்கல் மறைமாவட்ட அருள் பணியாளராக அருள் பொழிவு செய்யப்பட இருக்கிறார். திருத்தொண்டர் ஸ்டீஃபன் தாமஸ். திருத்தொண்டர் ஸ்டீஃபன் தாமஸ் கிழக்கு மாரம்பாடி பங்கில் திரு செல்வநாயகம், திருமதி அந்தோணி மேரி ஆகியோரின் தவ புதல்வனாக 1995ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பிறந்தார்.
இவருக்கு ஆரோக்கியதாஸ், தானியல் தனராஜ், பவுல்ராஜ் என்ற 3 சகோதரர்கள் இருக்கின்றனர். தன்னுடைய தொடக்க கல்வியை 2001 முதல் 2006 வரை கிழக்கு மாரம்பாடி புனித அந்தோணியார் ஆர்சி துவக்கப் பள்ளியிலும், உயர்நிலை பள்ளி கல்வியை 2006 முதல் 2012 வரை குட்டத்தாவாரம்பட்டி புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளியிலும், மேல்நிலை கல்வியை 2012 முதல் 14 வரை திண்டுக்கல் புனித ஜான்பால் மேல்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். 2014ஆம் ஆண்டு திருச்சி புனித அகுஸ்தினார் இளம் குறுமடத்திற்கு புதுமுக பயிற்சிக்காக சென்றார். 2015 முதல் 18 வரை திருச்சி புனித வளனார் கல்லூரியில் இளங்கலை ஆங்கிலம் பயின்றார். 2018 முதல் 19 ஓராண்டு ஆன்மீக பயிற்சியை கருமாத்தூர் கிறிஸ்து இல்ல ஆன்மீக மையத்திலும், மெய்யியல் கல்வியை திருச்சி புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலும் பயின்றார். தன்னுடைய ஓராண்டு களப்பணியை திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் ஆற்றினார். இறையியல் கல்வியை திருச்சி புனித பவுல் அருள்பணி பயிற்சி மையத்தில் 2022 முதல் 26 வரை கற்றார். 26/4/2025 அன்று திருத்தொண்டராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். தன் திருத்தொண்டு பணியை மங்குமனூத்து புனித சந்தியாகப்பர் திருத்தலத்தில் கடந்த 6 மாதமாக செய்து வருகிறார். குருத்துவ பயிற்சியின் நிறைவை எய்தியிருக்கும் இவர், ஆகட்டும் என்ற அன்னை மரியாளின் வார்த்தையை தன் குருத்துவ விருதுவாக்காக எடுத்து திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் அருள் பணியாளராக அருள் பொழிவு செய்யப்பட இருக்கிறார். திருத்தொண்டர் சூசை பிரகாஷ். திருத்தொண்டர் சூசை பிரகாஷ் உலகம்பட்டி பங்கு திரு ராயப்பன் திருமதி ரீதா மேரி அவர்களுக்கு 1997ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி பிறந்தார். இவருக்கு நவீன் செல்வன் என்ற சகோதரர் இருக்கிறார். இவர் உயர்கல்வியை 2003 முதல் 2012 வரை உலகம்பட்டி புனித சின்னப்பர் உயர்நிலைப் பள்ளியிலும், மேல்நிலை கல்வியை 2012 முதல் 2014 வரை திண்டுக்கல் புனித ஜான்பால் மேல்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். புதுமுக பயிற்சிக்காக திருச்சி புனித அகுஸ்தினார் இளம் குறுமடத்திற்கு 2014ஆம் ஆண்டில் சென்றார். ஓராண்டு புதுமுக பயிற்சியை முடித்த பிறகு திருச்சி புனித வளனார் கல்லூரியில் 2015 முதல் 2018 வரை தன்னுடைய இளங்கலை படித்தார். ஓராண்டு ஆன்மீக பயிற்சியை கருமாத்தூர் கிறிஸ்து இல்ல ஆன்மீக பயிற்சி மையத்திலும், மெய்யியல் கல்வியை சென்னை தூய இருதய கல்லூரியிலும் முடித்தார். ஓராண்டு களப்பணியை மாரம்பாடி பங்கில் 2021-22 செய்தார். இறையியல் கல்வியை 2022 முதல் 2026 வரை திருச்சி புனித பவுல் அருள்பணி பயிற்சி மையத்தில் முடித்தார். 26/4/2025 அன்று திருத்தொண்டராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். தன் திருத்தொண்டு பணியை திண்டுக்கல் புனித வளனார் பேராலயத்தில் கடந்த 6 மாதமாக செய்து வருகிறார். எல்லாருக்கும் எல்லாமுமாய் என்ற பவுலடியாரின் வார்த்தைகளை தனது குருத்துவ விருது வாக்காக ஏற்று திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் அருள் பணியாளராக அருள் பொழிவு செய்யப்பட இருக்கிறார். திருத்தொண்டர் ஜான்சன். திருத்தொண்டர் ஜான்சன் மேட்டுப்பட்டி பங்கு திரு ஜெயராஜ் திருமதி ரோஸ்மேரி அவர்களுக்கு 17/3/1992 பிறந்தார். இவருக்கு திரு ஆரோக்கிய ஜான் கிறிஸ், சகாய தர்மராஜ் என்ற 2 சகோதரர்கள் உள்ளனர். பள்ளி படிப்பை திண்டுக்கல் புனித மரியன்னை பள்ளியில் பயின்றார். தனது கல்லூரி படிப்பை ஒட்டன்சத்திரம் கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் கல்லூரியிலும், SBM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியிலும் முடித்தார். புதுமுக பயிற்சியை தூத்துக்குடி புனித சிறுமலர் இளம் குறுமடத்திலும், ஓராண்டு ஆன்மீக பயிற்சியை கருமாத்தூர் கிறிஸ்து இல்ல ஆன்மீக மையத்திலும், மெய்யியல் படிப்பை திருச்சி புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலும் பயின்றார். ஓராண்டு களப்பணியை திண்டுக்கல் புனித ஜான்பால் மேல்நிலைப் பள்ளியில் ஆற்றினார். இறையியல் கல்வியை பெங்களூர் புனித பாப்பிரை குறுமடத்தில் முடித்தார். 26/4/2025ஆம் ஆண்டு திருத்தொண்டராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். தன் திருத்தொண்டு பணியை பஞ்சம்பட்டி திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் கடந்த 6 மாதமாக செய்து வருகிறார். கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவில் ஒப்புரவாகிட என்ற பவுலடியாரின் வார்த்தைகளை தனது குருத்துவ விருது வாக்காக ஏற்று திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காக அருள் பொழிவு செய்யப்பட இருக்கிறார்.
திருத்தொண்ட சூரியபிரகாஷ். திருத்தொண்ட சூரியபிரகாஷ் கிழக்கு மாரம்பாடி பங்கு திரு கணேசன், திருமதி செபஸ்தியம்மாள் ஜெசிந்தா இவர்களுக்கு 1997 ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி பிறந்தார். இவருக்கு ஸ்டீஃபன் ராஜ் என்ற சகோதரரும் நித்திய சாந்தி என்ற சகோதரியும் உள்ளனர். கிழக்கு மாரம்பாடி புனித அந்தோணியார் ஆர்சி தொடக்கப் பள்ளியில் தன்னுடைய தொடக்க கல்வியையும் வேடசந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை கல்வியையும் பயின்றார். புதுமுக பயிற்சியை 2014-15 திருச்சி புனித அகுஸ்துனியார் இளம் குறுமடத்தில் முடித்தார். இளங்கலை கல்வியை பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் 2015 முதல் 2018 வரை பயின்றார். ஓராண்டு ஆன்மீக பயிற்சியை கருமாத்தூர் கிறிஸ்து இல்ல ஆன்மீக மையத்திலும் தனது மெய்யியல் படிப்பை சென்னை திரு இருதய குருத்துவ கல்லூரியிலும் பயின்றார். ஓராண்டு களப்பணியை அனுமந்தராயன் கோட்டை பங்கில் 2021-22 செய்தார். தொடர்ந்து தன்னுடைய இறையியல் படிப்பை பெங்களூர் புனித பேதுரு பாப்பிரை குருமடத்தில் முடித்தார். 26/4/2025 ஆண்டு திருத்தொண்டராக அருள்பொழிவு செய்யப்பட்டார். தன் திருத்தொண்டு பணியை பழனி புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் கடந்த 6 மாதமாக செய்து வருகிறார். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் என்ற பவுலடியார் வார்த்தைகளை தன் குருத்துவ விருதுவாக்காக ஏற்று திண்டுக்கல் மறைமாவட்ட அருள் பணியாளராக அருள்பொழிவு செய்யப்பட இருக்கிறார். இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இந்த 6 திருத்தொண்டர்களும் இறைவன் தங்களுக்கு அளித்த வாழ்வை இன்று இறைவனுக்கே அர்ப்பணமாக்குகின்றனர். அருள் பணியாளர்களாக அருள்பொழிவு பெற இருக்கின்ற இத்திருத்தொண்டர்கள் அனைவரும் நல்லாயன் இயேசுவின் அடிச்சுவட்டில் இறை வார்த்தையை எடுத்துரைத்து இறை மக்களின் ஆன்மீக பசியாற்றிடவும் அருமடையாளங்களை நிறைவேற்றி இறை மக்களை நிறைவாழ்வை நோக்கி நடத்திடவும் காயப்பட்ட இறை மக்களின் உள்ளங்களை இறையன்பால் தேற்றிடவும் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் இறை மக்களுக்கு நல்மெய்ப்பனாக திகழ்ந்திடவும் இறை அருள் வேண்டி இக்குருத்துவ திருநிலைப்பாட்டு திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். அவர்களுக்காக இறை வேண்டல் புரிவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இப்பொழுது புதிதாக திருநிலைப்படுத்தப்படவிருக்கக்கூடிய திருத்தொண்டர்கள் ஆயர் பெருந்தகை அனைத்து குருக்களும் பவனியாக பீடம் நோக்கி வர இருக்கின்றார்கள். இப்பொழுது வருகை பாடல் பாடப்படும். அனைத்து இறைமக்களும் எழுந்து நின்று வருகை பாடல் பாடி இறைவனது ஆசிரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவன் தந்த அருள் திருநாள் நாளை
மலரும். பகையும் போரும் வன்முறையும் நாம் பகையின கொள்வோம் நம்மறையில். ஆடல் அடுக்கல் முறை ஒழிந்தார் இறையாட்சி ஒளிரும் தெருவெங்கும். ஆடல் அடுக்கல் முறை ஒழிந்தார் இறையாட்சி ஒளிரும் தெருவெங்கும். இந்த உலகமே ஒரு அன்பியமா இறைவுடன் படிதனில் ஒன்றிணைவோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். மங்களம் பொங்கிடும் வேளையிலே மாண்புரு இறைவனில் அடியவர்கள். மங்களம் பொங்கிடும் வேளையிலே மாண்புரு இறைவனில் அடியவர்கள். மங்கா புகழுடன் வாழவே மகிழ்வுடன் மனங்கள் வாழ்த்திடுமே வாழ்த்திடுமே வாழ்த்திடுமே. மங்களம் பொங்கிடும் வேளையிலே மாண்புரு இறைவனின் பக்தரெல்லாம். மங்களம் பொங்கிடும் வேளையிலே மாண்புரு இறைவனின் பக்தரெல்லாம். மங்கா புகழுடன் வாழவே மகிழ்வுடன் மனங்கள் வாழ்த்திடுமே வாழ்த்திடுமே வாழ்த்திடுமே. இன்று போல் இன்றும் இனி இல்லை இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை இரவரும் கேதீரே அது நமது தர துணிவுண்டோ. நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம் அது காற்றில் கலந்ததை உணர்வோம். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம் அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த வழியின் தலைமகன் இயேசுவையே நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. வாழ்வை வழியில் இணைந்து
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மீதான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீ
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, மக்களை வழிநடத்த அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றீர். குருத்துவ பணிக்காக இன்று நீ தேர்ந்து கொண்ட உமது திரு அவையின் திரு தொண்டர்களை உமது திருவுளத்திற்கு ஏற்றவாறு பணிபுரிவது நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இவர்கள் தம் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் உமக்கு மாட்சி அளிக்கும் ஆற்றல் பெறுவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கடவுள் ஒருவரை தனது பணி செய்ய அழைக்கும்போது அவரது வயது, திறமை, அனுபவம் இவற்றை தகுதியாக பார்த்ததில்லை. மாறாக அவர்கள் பிறக்கும் முன்பே அவர்களை தகுதியானவர்களாக உருவாக்குகின்றார். படைப்பு அனைத்திற்கும் இறை வார்த்தையை அறிவிக்கும் ஆற்றலை அளித்து அவர்களை அனுப்புகிறார் என்பதை எடுத்து கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 4-9 வரை. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகிறேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சீடனுக்கு உன்னன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின்தொடர்வேன் என்றவனே. எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. சென்றாயோ
கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். பலவீனம் உன்னில் கண்டு வருந்தாதே, பலன் தர நான் உண்டு கலங்காதே. தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நான் உண்டு, உன் நண்பன் நான் உண்டு. அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உன்னை பின்தொடர்வேன் என்றவனே. எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்றுவிடு. பகைமை ஒளி வேண்டாம், அன்பால் உலகை வென்றிடவே தொடர்ந்து போராடு, நீ தொடர்ந்து போராடு. அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உன்னை பின்தொடர்வேன் என்றவனே. எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளின் திருப்பணியை செய்ய அனுப்பப்படுபவர்களுக்கு அப்பணியானது இறைவனின் இரக்கத்தால் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என பறைசாற்றுவதே அத்திருப்பணி. இந்த நற்செய்தி பணியை ஆற்றவே பணியாளர்கள் அனுப்பப்படுகிறார்கள் என்பதை எடுத்துக்கூறும் இரண்டாவது வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என பறைசாற்றி வருகின்றோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4
இறை திருவசனங்கள் 1:1-2 மற்றும் 5-7. சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். ஆகையால் மனந்தளராமல் இருக்கின்றோம். மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் தீர்த்து கூறுவதில்லை, மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றோம். இவ்வாறு கடவுளின் முன்னிலையில் நல்ல மனச்சான்று கொண்ட அனைவருக்கும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்கின்றோம். நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கின்றோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. இந்த செல்வத்தை அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மனசாட்சியாகிய அறிவொளியே. இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டு இருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே,
குருத்துவ அருள்பொழிவு திருநிகழ்வுகள் ஆரம்பமாகின்றது. அழைப்பு இறைவனின் தனிப்பெரும் கொடை. அனுப்பப்படவே அழைப்பு நடைபெறுகிறது. இறைவனுக்காக இறை திட்டத்தை உணர்ந்து இம்மண்ணில் காலூன்றி விண்ணக வாழ்வை வாழ்ந்து சமூகத்தில் நிலவும் அநீதிகளை நீக்கி புத்துலகம் படைக்க அனுப்பப்படவே அழைப்பு நிகழ்கிறது. இப்பொழுது நமது மறைமாவட்ட முதன்மை குரு பேரரூர் திரு சகாயராஜ் அவர்கள் திருநிலைப்படுத்தப்படவிருக்கும் திருத்தொண்டர்களின் பெயர்களை சொல்லி அழைக்கின்றார். தன்னை பெற்றெடுத்த கண்கண்ட தெய்வங்களான தமது பெற்றோரின் கபடற்ற ஆசிரியருடன் பெற்றோரோடு இணைந்து ஆயரிடம் திருத்தொண்டர்கள் தங்களையே அர்ப்பணிக்கின்றனர். இதோ வருகிறேன் என்று முன்வரும் சகோதரர்களை இப்பணிக்கு இவர்கள் தகுதி உள்ளவர்களா என்று ஆயர் ஆய்வு செய்கிறார். இறுதியில் நாம் அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி என்று சொல்வோம். குருவாக அருள்பொழிவு செய்யப்பட வேண்டியவர் முன்வருக. திருத்தொண்டர் அருள் அஜித் குமார். இதோ வருகிறேன். திருத்தொண்டர் ஜான்சன். இதோ வருகிறேன். திருத்தொண்டர் சோசை பிரகாஷ். இதோ வருகிறேன். திருத்தொண்டர் ஸ்டீஃபன் ரஞ்சித். இதோ வருகிறேன். திருத்தொண்டர் ஸ்டீஃபன் தாமஸ். இதோ வருகிறேன். திருத்தொண்டர் சூரிய பிரகாஷ். இதோ வருகிறேன். பேரருள் தந்தையே, நம் சகோதரர்கள் இவர்களை அருள் பணியாளர்களாக அருள்பொழிவு செய்ய அன்னையாம் திரு அவை தங்களை கேட்டுக்கொள்கின்றது. இப்பணிக்கு இவர்கள் தகுதி உள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர்கள் தகுதி உள்ளவர்கள் என சான்று பகர்கின்றேன்.
நம் ஆண்டவராகிய இறைவனிலும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையிலும் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர்கள் இவர்களை குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்கிறோம். இறைவனுக்கு நன்றி. அன்பு சகோதரரே, சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் அசிசியானவர் ஒரு முறை இப்படி சொன்னார். புனித பிரான்சிஸ் அசிசியார் மிகப்பெரிய புனிதர். பிரான்சிஸ்கன் சபை குருக்களுக்கு மட்டுமல்ல, அல்லது கப்புச்சின் சபை குருக்களுக்கு மட்டுமல்ல, திருச்சபைக்கு கிடைத்த மாபெரும் கொடை என்று சொல்லலாம். அவருடைய வார்த்தைகள் இது: proclaim the gospel always and use words if necessary. Proclaim the gospel always and use words if necessary. அதாவது எப்பொழுதும் நற்செய்தியை அறிவியுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். வார்த்தையின் வழியாக, இறைவார்த்தையின் வழியாக நாம் நற்செய்தி முழக்கம் செய்ய தேவையில்லை என்று அப்புனிதர் கூறவில்லை. நிச்சயமாக இல்லை. அதைவிட முக்கியமாக நம்முடைய வாழ்வானது நற்செய்தி அறிவிப்பதாக அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த புனிதருடைய கருத்தாக இருக்கிறது. நாம் நற்செய்தியை ஆற்றலோடு அறிவிக்க முடியும். இறைவார்த்தையை எடுத்துரைப்பதற்கு நாம் திறமை கொண்டவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் நம்முடைய குருத்துவ துறவு வாழ்வானது கடவுளுக்கும் மக்களுக்கும் ஏற்ற வாழ்வாக இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் பயனற்று போய்விடுகின்றன. மக்களின் இதயத்தை தொட முடியாது. ஆகவே நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய நல்ல வாழ்வின் வழியாகவும் நான் நற்செய்தி அறிவிப்பது மிக மிக தேவையானது என்பதை பார்க்கிறேன். பொதுவாக என்னை பற்றி நான் பெருமையாக பேசிக்கொள்ள நினைப்பது இல்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்தது என்பதற்காக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் திருச்சி பவுல் குருத்துவ கல்லூரியினுடைய இறையியல் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தியானம் கொடுத்தேன். வாடிப்பட்டியில் உள்ள எஸ்விடி தியான இல்லத்திலே தியானம் கொடுத்தேன். அந்த தியானத்தின் முடிவில் கோட்டாறு மறைமாவட்டத்தை சார்ந்த ஒரு குருமானவர் எனக்கு நன்றி சொல்ல முன்வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நம்முடைய தந்தை தாமஸ் பால்சாமி அவர்கள் ஆற்றிய உரைகளை விட அவருடைய எளிமையும் தாழ்ச்சியும் என்னை பெரிதாக கவர்ந்தது. அதுவே எனக்கு பெரும் செய்தியாக இந்த தியானம் பயனுள்ளதாக இருப்பதற்கு வழியாக இருந்தது என்று சொன்னார். அது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதே வேளையில் அப்படியே நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொடுத்தது. கைலாசபுரம் பங்கிலே ஓராண்டு 4 மாதம் பணியாற்றினேன். அப்பொழுது ஒரு சகோதரர் பங்கு மக்களிடம், சிறப்பாக அவர் வாழுகின்ற பகுதியில் குடும்பங்களிடமிருந்து மாத சந்தா வசூலித்து என்னிடம் ஒவ்வொரு மாதமும் கொண்டு வருவார். அவர் ஒருமுறை என்னை பார்த்து சொன்னார், பங்கு தந்தையர்கள் இவ்வளவு எளிமையோடும் தாழ்ச்சியோடும் எங்களோடு பழக முடியும் என்பதை உங்களை பார்த்த பிறகுதான் நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார். அதற்கு முன்னால் இருந்தவர்கள் எப்படி இருந்தார்களோ தெரியாது. இருந்தாலும் அவருடைய வார்த்தை என்னை மிகவும் நிறைவுபடுத்தியது. அதுபோன்று அகங்காரம் இல்லாது, கடுஞ்சொல்லை பயன்படுத்தாது, குருக்களோடும் மக்களோடும் வாழ எனக்கு அவையெல்லாம் வழிநடத்தியது என்று கூற வேண்டும். அருட்தந்தை ஸ்தனிஸ்லாஸ் சின்னத்துரை என்பவரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் இயேசு சபை குருவானவர்.
அவர் இந்து மதத்திலே இருந்து பிராமண குடும்பத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று இயேசுவை குருவாக ஆனவர். அவர் திருச்சி புனித வள்ளலார் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றியவர். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுக்கு பேராசிரியராக இருந்தவர். அவரை தந்தை தனிஸ்லாஸ் சின்னதுரை அவர்களை பார்ப்பதற்காக 2 முறை பெஸ்கி கல்லூரிக்கு வந்தவர். அவருடைய அண்ணனும் சுந்தரம் அவர்களும் அதே போன்று மனமாறி இயேசுவை குருவாக திருச்சி புனித வள்ளலார் கல்லூரியிலே அவரும் பேராசிரியராக ஆங்கில பேராசிரியராக பணிபுரிந்தவர். தந்தை சனிஸ்லாஸ் சின்னத்துரை அவர்கள் எங்களுக்கு புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் மறையியல் பிலாசபி ப்ரொஃபஸராக அவர் இருந்தவர். அவரிடம் நான் பலமுறை சென்றிருக்கிறேன். அவர் மிக 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 தாழ்ச்சி, எளிமை. அவருடைய நடத்தை எல்லாம் புனிதமானது என்று நான் கருதியது உண்டு. அவரிடம் ஒப்புரவு அருட்சாதனமும் பெற்றிருக்கிறேன் குருமானவராக. அவ்வாறு அவர் சிறப்பான விதத்திலே வாழ்ந்தவர் என்பது எனக்கு தெரியும். அவர் மரித்த பொழுது நானும் இன்னும் 2 ஆயர்களும் பெஸ்கி கல்லூரியிலே அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுத்தோம் மற்ற குருக்களோடு இணைந்து. அப்பொழுது நான் வெளிப்படையாக சொன்னேன், தந்தை ஸ்தனிஸ்லாஸ் சின்னதுரை அவர்கள் முழுமையாக புனிதராக வாழ்ந்தவர் என்று சொன்னேன். அவங்க குடும்பத்தில் இருந்து வந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் இந்து மறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட என் வார்த்தை அவர்களுக்கு ஒரு விதமான ஆறுதலை கொடுத்தது என்று சொல்ல வேண்டும். அப்படி வாழ்ந்தவர் அவர். இயேசுவுக்கு ஏற்ற ஒரு புனிதமான வாழ்வு வாழ்ந்தவர். எந்தவித குறையும் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்தவர் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அத்தகைய குருக்களை நாம் பின்பற்ற வேண்டும். தவறிய வழியிலே செல்கின்றவர்களை அல்ல, நல்ல வழியிலே நேர்மையான முறையிலே கடவுளுக்கும் மக்களுக்கும் ஏற்ற பணியாளர்களாய் விளங்கியவர்களுடைய முன்மாதிரியை நாம் கடைப்பிடிப்போம். தவறு செய்கின்றவர்களை உதாரணம் காட்டி நாமும் அதே வழிக்கு சென்று விடக்கூடாது. அதே போன்று புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் தந்தை துரைசாமி என்பவர் இருந்தார். அவர் அந்த கல்லூரியினுடைய பவுல் குருத்துவ கல்லூரியுடைய புரோக்ரேட்டர் பொருளாளராக இருந்தார். அவரை நான் எனது இறுதி ஆண்டிலே குருத்துவ படிப்பு இறுதி ஆண்டிலே நான் அவரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டேன். அவரிடம் சென்று நான் பேசியிருக்கிறேன். மிக அமைதியானவர், அதிகம் பேசாதவர். ஆனால் அவரை காணும் பொழுது ஒரு தெய்வீக கலையானது அவருடைய முகத்திலே பார்க்க முடியும். அவர் இங்கே திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியிலும் தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். அவரிடம் நான் கற்றுக்கொண்டது இதுதான். அவ்வளவு எளிமை, தாழ்ச்சி, புனிதம் நிறைந்த விதம், எல்லா விதத்திலும் அவர் புனிதராக வாழ்ந்தார். அவருடைய குருத்துவ வாழ்வின் 50 ஆண்டு விழாவை புனித பவுல் குருத்துவ கல்லூரிகளே கொண்டாடினோம். அப்பொழுது அவரை பற்றி ஒரு பொதுநிலையிலான ஒரு சகோதரர் அவருக்கு வாழ்த்துரை எழுதி வாசித்தார். அதிலே அவர் குறிப்பிடுகின்றார், தந்தை துரைசாமி அவர்கள் குருத்துவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று முன்மாதிரியாக வாழ்ந்தவர். எப்படியும் வாழலாம் என்று இல்லை, குருக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர் எடுத்து காட்டியவர் என்று அதிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அது முற்றிலும் உண்மையானது,
என்பதை நான் உணர்கிறேன். ஆகவே என்பார்ந்தவர்களே, இத்தகைய குருக்கள் நமக்கெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்ட நாம் இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்வது தேவையானதுதான். நல்ல விதத்திலே தயாரித்து இறைவார்த்தைக்கு நற்செய்திக்கு சிறப்பாக முக்கியத்துவம் கொடுத்து நல்ல மறையுரை ஆற்றி நற்செய்தி அறிவிப்பது தேவையானதுதான். அதே வேளையில் நம்முடைய அன்றாட வாழ்வு அந்த நற்செய்தியின் விழுமைகளுக்கு ஏற்ற வாழ்வாக இருப்பது அதைவிட முக்கியமானது என்பதை உணர்வோமாக. ஆகவே இந்த திருத்தொண்டர்கள் 6 பேருக்கும் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். 6 திருத்தொண்டர்கள் நம் மறைமாவட்டத்திற்கு புதிய குருக்களாக இப்பொழுது அருள்பொழிவு செய்யப்பட உள்ளார்கள். ஆகவே அவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்களோடு சேர்த்து மறைமாவட்ட குருக்கள் 97ஆக உயர்கின்றது. கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்களை தந்த பெற்றோருக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் ஜெபிப்போம். நமது மறைமாவட்டத்தையும் மற்றும் பங்குகளையும் நிறுவனங்களையும் எல்லாவற்றையும் இறைவன் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். விரும்புதல் என்பது மிகச்சிறந்த மனித பண்பு. எதையும் முழு விருப்பத்தோடு செய்யும்போது அது நிச்சயம் வெற்றி பெறும். குருத்துவ பணியை செய்ய உண்மையிலேயே இத்திருத்தொண்டர்கள் விரும்பி வந்துள்ளார்களா என இப்பொழுது நமது ஆயர் ஆய்வு செய்கின்றார். குருத்துவத்தின் கடமைகளையும் மேன்மைகளையும் நன்கு உணர்ந்து கொண்ட நம் திருத்தொண்டர்கள் இறைவனை இதயமாக கொண்டு வாழ்ந்திடவும், இறைவனின் துணையை நம்பி இறைவன் அருகிலிருந்து தன்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் திருத்தொண்டர்கள் தங்களின் விருப்பத்தை எடுத்துரைக்கின்றனர். அன்புமிக்கவர்களே, நீங்கள் குருத்துவ நிலைக்கு உயர்த்த பெறுமுன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று இத்திருக்கூட்டத்தின் முன் எடுத்துரைக்க வேண்டும். எனவே நீங்கள் குருத்துவத்தின் 2ஆம் நிலைக்குரிய பணியை ஏற்று ஆண்டவருடைய மந்தையை மேய்ப்பதில் ஆயருக்கு மெய்யான துணைவர்களாய் தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கு இணங்கி இடையராது உழைக்க விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க நம்பிக்கையை விளக்குவது ஆகிய அருள்வாக்கு பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்துவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்துவின் மறைவு நிகழ்ச்சிகளை சிறப்பாக நற்கருணை பலியையும் ஒப்புரவு அருட்சாதனத்தையும் திரு அவையின் மரபுக்கேற்ப பக்தியுடனும் பிரமாணிக்கத்துடன் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். இடையராது ஜெபிக்க வேண்டுமென்ற கட்டளைக்கு பணிந்து உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சு மன்றாட நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். நமக்காக தம்மையே தூய பலிப்பொருளாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்த நம் பெரிய குருவாகிய கிறிஸ்துவுடன் நீங்கள் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உங்களையே கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீர்களா? இறைவனின் துணையை நம்பி விரும்புகிறேன். இப்பொழுது திருத்தொண்டர்கள் கீழ்ப்படிதல் வாக்குறுதியை கொடுக்க உள்ளார்கள். இறை ஆட்சி பணிக்கான குருத்துவ வாழ்வு என்பது தனி மனிதருடைய செயல் அல்ல, ஆயருடன் இணைந்து பணி செய்ய வேண்டும். எனவே நமது சகோதரர்கள் முதிர்ச்சி பெற்ற மனநிலையோடு ஆயர் முன் முழந்தாள் படியிட்டு ஆயரின் அன்பு கரங்களில் திருத்தொண்டர்கள் தனது கரத்தை பதித்து கீழ்ப்படிதல் வாக்குறுதியை தருகின்றனர். எனக்கும் என் வழி வரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படுதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன்.
இந்த நற்செயலை உம்முடன் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படுதலும் தர வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்முடன் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படுதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்முடன் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழி வரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படுதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்முடன் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படுதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்முடன் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படுதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்முடன் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. புனிதர்களின் மன்றாட்டு மாலை. அனைவரும் எழுந்து நிற்போம். புனிதர்கள் மேலிருந்து வந்தவர்கள் அல்ல, மாறாக நம்மை போல் இந்த உலகில் பிறந்து வாழ்ந்தவர்கள், வாழ்நாள் முழுவதும் இறை விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றியவர்கள், இறந்தாலும் இரவாதவர்கள். அவர்களுடைய பரிந்துரை நமது சகோதரர்களுக்கு கிடைக்க இப்பொழுது மன்றாட இருக்கின்றோம். திருத்தொண்டர்களும் தங்களுடைய வலுவற்ற நிலையை உணர்ந்தவர்களாக பீடத்தின் முன் முகம் குப்புற விழுந்து மன்றாடுகின்றனர். நாமும் இவர்களுக்காக மன்றாடுவோம். பாஸ்கா காலமாக இருப்பதால் அனைவரும் எழுந்து நின்றவாறு இந்த மன்றாட்டு மாலையில் பக்தியுடன் மன்றாடுவோம். அன்பானவர்களே, எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவன் தாமே குருத்துவ பணிக்கு தேர்ந்தெடுத்த இவ்வூழியர்கள் மீது தம் வானக கொடைகளை பொழியுமாறு புனிதர்களை நோக்கி மன்றாடுவோம். இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித
திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேருருவே பவுலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான அந்திரேயாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மகனல மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான சேவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்தியோக்கு இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான லாரன்சே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெற்பத்துவா பிழைசித்தம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனிதரான ஆக்னஸே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான கிரெகோரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான அகுஸ்தீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான அத்னாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான பேசேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான மார்ட்டீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான பெனடிக்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸை டோமினிக்கே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பிரான்சிஸ் வெரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய ஜானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்தரீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அபிலா தெரசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இரண்டாம் ஜான் பாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான அல்போன்சம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான குரியாக்கோசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரியம் தெரசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கார்லோ அகுதீசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே பாவம் அனைத்திலும் இருந்து
நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது ஊழியர்களின் பணியாலும் கொடைகளாலும் உமது திருச்சபையின் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று தங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணம் செய்யும் இந்த சகோதரர்களை கிறிஸ்துவை போல வாழச் செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அடியார்களாகிய இவர்கள் தங்கள் அர்ப்பண வாழ்வில் நிலைத்திருக்க அருளும் ஆற்றலும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த எங்கள் சகோதரர்களை ஆசீர்வதித்து அர்ச்சித்து அர்ப்பணிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிருள்ள இறைவனின் திருமகனான இயேசுவே, உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே, தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே, தயவாய் செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, எம் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உம் ஊழியர்கள் இவர்கள் மீது தூய ஆவியானவரின் ஆசியையும் குருத்துவத்தின் அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. நீர் ரட்சிக்குமாறு உம் திருமண் நாங்கள் கொண்டு வரும் இவ்வூழியர்களை கருணையுடன் நோக்கி உமது கொடைகளை எந்நாளும் இவர்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். தலையின் மீது கை வைத்து மன்றாடுதல். இப்பொழுது ஆயர், அவரைத் தொடர்ந்து இப்பலியில் இணைந்துள்ள அனைத்து அருட்பணியாளர்களும் திருத்தொண்டர்கள் மீது கைகளை வைத்து ஜெபிக்க உள்ளனர். அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் சவால்களையும் அவதூறுகளையும் உறுதியுடன் எதிர்கொண்டு இறுதி வரை நிலைத்திருந்து திரு அவையோடு கைகோர்த்து செல்ல தூய ஆவியாரின் அருள் வேண்டி இப்பொழுது ஆயர் அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் தலைகள் மேல் கை வைத்து திருப்பொழிவு செய்கிறார். திருத்தூதர்கள் அன்று கைகளை வைத்து மன்றாடிய போது நம்பிக்கையாளர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். திருத்தூதரின் வழித்தோன்றலான நமது மறைமாவட்ட ஆயர் பெருந்தகை அவர்கள் கைகளை வைத்து செபிக்கின்றார். அதைத் தொடர்ந்து அனைத்து அருள் பணியாளர்களும் திருத்தொண்டர்கள் மீது கைகளை வைத்து அமைதியாக செபிப்பர். இந்த நேரத்தில் நாமும் மௌனமாக திருத்தொண்டர்களுக்காகவும் அவர்கள் தூய ஆவியால் அருள் பொழிவு செய்யப்பட வேண்டுமெனவும் இவர்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். படைத்திடும் தூயாவி மக்கள் தம் இதயங்களில் சேரி நிரப்பும் அருட்பிரசாதத்தால் நீர் வழங்கின இதய
பேரன்பி ஞான பூசுதலே கதை கொடையீடு கூறியவரே தந்தை வழக்கர திருவிரடே சகப்பிதவாக்கினை காப்பவரே சர்வ சொல்வனம் நாவில் நினைப்பவரே ஐம்புலன்களுக்குழி மூட்டிடுவீர் அன்பினை இதயத்தில் பாய்ச்சிடுவீர் தெம்பில்லாவுடற்கழிவில்லாத சீர்மிகு வழிமையை ஏற்றிடுவீர் துரிதமாயின் பகைவரை விரட்டி சுருக்கமாய் சமாதானம் அருள்வீரே வரும் வினைகளில் இருந்தகற்றிடவே வழி நடத்தும் தலைமை வகித்தீர் வழியாக தந்தையையும் ஓர் சுதன்னவரையும் அறிந்திடவே தம்பிரான் இருவரின் திருவாவி தாமென விசுவசித்திட உதவும் தந்தை இறைவனுக்கும் மகிமை தாழிட துயர்த்த சுதனுக்கும் இந்த தேற்றவாளனுக்கும் என்றென்றும் மகிமை பெருகிடுக வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் யோர்தானதி மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் மரங்கள் கனிகள் பொழியணுமே வல்லமையோடு வாழணுமே
பிறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஆவியும் தூய ஆவியும் என்னுள்ளே இணைந்து விட்டார். ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் என்று சொல்வதா, அதை அருட்பெருக்கு என்றுரைப்பதா? என்று கூறவா, அதை இறையாற்றல் என்றழைப்பதா? இன்பவனம் என்று கூறவா, அதை இறையாற்றல் என்றழைப்பதா? பேரானந்தம் பரமானந்தம் நிறையானந்தம் நிறையானந்தம் பரமானந்தம் நிறையானந்தம் நிறையானந்தம். ஆவியும் தூய ஆவியும் என்னுள்ளே இணைந்து விட்டார். ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அதன் தீப்பிழம்பு எந்த நாவியா? தீமைகளை சுட்டெரிக்குமே, அதன் தீச்சுடரில் வளர்ச்சி தோன்றுமே. தீமைகளை சுட்டெரிக்குமே, அதன் தீச்சுடரில் வளர்ச்சி தோன்றுமே. பரமானந்தம் நிறையானந்தம் நிறையானந்தம் பேரானந்தம் பரமானந்தம் நிறையானந்தம். ஆவியும் தூய ஆவியும் என்னுள்ளே இணைந்து விட்டார்.
திருநிலைப்பாட்டு ஜெபம். திருத்தொண்டர்கள் எழுந்து நிற்கவும். இத்தருணமானது திருநிலைப்பாட்டின் முக்கியமான நேரமாகும். அர்ப்பணத்தின் மூலம் இத்திருத்தொண்டர்கள் தந்தையாகிய கடவுளோடும் இயேசு கிறிஸ்துவோடும் தூய ஆவியோரோடும் ஒன்றித்து வாழவும், மேலும் அந்த அர்ப்பணத்தின் மூலம் தங்கள் வாழ்வு முழுவதையும் கிறிஸ்துவோடு இணைத்து கிறிஸ்துவின் உண்மையான நண்பர்களாக வாழ்ந்து அவர் விட்டு சென்ற பணியை பற்றுறுதியுடன் செயல்படுத்த ஆயர் திருநிலைப்பாட்டு ஜெபத்தை ஜெபித்து திருத்தொண்டர்களை குருக்களாக திருநிலைப்படுத்துவார். நாம் அனைவரும் பக்தியுடன் இவ்வழிபாட்டில் பங்கேற்போம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக வந்தருளும். மனித மாண்பின் ஊற்றும் அனைத்து அருட்கொடைகளின் வள்ளலும் நீரே. அனைத்தும் உம்மால் தோன்றுகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. குருத்துவ மக்களினத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூய ஆவியானவரின் ஆற்றலினால் இம்மக்களிலே வெவ்வேறு நிலைகளை ஏற்படுத்துபவர் நீரே. பழைய உடன்படிக்கையின் போதே மறைபொருளாக அமைந்திருந்த அருட்சாதனங்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பணி நிலைகள் வளரலாயின. மக்களை ஆண்டு நடத்தி புனிதப்படுத்த மோசேயையும் ஆரோனையும் நியமித்த போது அவர்களுடன் தோழமை கொண்டிருக்கவும் அவர்களது பணியில் துணை நிற்கவும் நீர் பல்வேறு நிலையிலும் மாண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தீர். எவ்வாறெனில், பாலைவனத்தில் மோசேயின் மனநிலையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக பரவச் செய்தீர். அவர்களை உதவியாளர்களாக பயன்படுத்தி மோசே மக்களை எளிதாக வழிநடத்தினார். அவ்வண்ணமே வரப்போகும் நலன்களின் நிழல் போல் அமைந்திருந்த கூடாரப் பலிகள் குருக்களின் சட்ட முறைமைப்படி குறைவுபடாமல் நிகழ்ந்திட ஆரோனின் வழிவந்தோர் மீது அவர்தம் தந்தைக்குரிய நிறைவின் வளமையை வழி வழியாய் பொழிந்தீர். தூயவரான தந்தையே, இறுதியாக உமது திருமகனையே இவ்வளவுக்கு அனுப்பி வைத்தீர். அந்த இயேசுவையே தனிப்பெரும் திருத்தூதர் என்றும் தலைமை குரு என்றும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். இவரே தூய ஆவியானவர் வழியாக மாசற்ற காணிக்கையாக தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். தம் திருத்தூதர்களை உண்மையினால் புனிதப்படுத்தி தம் பணியில் பங்கேற்கச் செய்தார். அவர்களோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் நீர் அவர்களுக்கு உதவியாளர்களை தந்தீர். இப்போதும் ஆண்டவரை, வலுக்குறைந்த எமக்கு இத்தகைய உதவியாளர்களை தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதருக்குரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர்கள் தேவைப்படுகின்றார்கள். எல்லாமல்ல தந்தையே, உம் அடியாராகி இவர்களுக்கு குருத்துவ நிலைக்குரிய மாண்பினை அளித்தருள மன்றாடுகின்றோம். இவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும். இறைவா, உமது கொடையாக குருத்துவத்தின் 2ஆம் நிலைக்குரிய பொறுப்பை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. தமது சிறந்த வாழ்வால் நன்னடத்திக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்வார்களாக. இறைவா, இவர்கள் எம் ஆயர் நிலைக்கு தகுந்த உதவியாளர்களாய் இருப்பார்களாக. இவர்கள் போதனையின் வழியாக தூய ஆவியானவரின் அருளால் நற்செய்தியின் வார்த்தைகளை உலகின் கடையெல்லை வரைக்கும் மனிதரின் உள்ளங்களில் நிறைபலன் தருவனவாக. உம்முடைய மக்கள் மறுபிறப்பு அளிக்கும் திருமுழுக்கால் புதுப்பிக்கப்படவும், உமது திருப்பீடத்திலிருந்து திருவுணவு உண்டு ஊட்டம் பெறவும், பாவிகள் ஒப்புரவாக்கப்படவும், பிணியாளர்கள் வலுப்பெற்றளவும் இவர்கள் எம்மோடு சேர்ந்து உம்முடைய மரபொருட்களை பிரமாணிக்கமாய் வழங்குவார்களாக. ஆண்டவரே, இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் உமது இரக்கப் பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாட எம்மோடு இவர்கள் இணைந்திருப்பார்களாக. இவ்வாறு அனைத்து நாடுகளும்
கிறிஸ்துவில் ஒன்று சேர்க்கப்பட்டு உமது அரசில் ஒரே மக்கள் குலமாக மாற்றம் அடைவனவாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருவுடை அணிவித்தல். குருத்துவத்தின் அடையாளமான திருவுடையை புதிய குருக்கள் இப்பொழுது அணிந்து கொள்ள இருக்கிறார்கள். திருத்தொண்டர்கள் தங்கள் இருக்கைகளுக்கு செல்லவும். புதிய குருக்களுடைய பங்கு தந்தையர் புதிய குருக்களுக்கு திருவுடை அணிவிக்க இருக்கிறார்கள். நம் அன்னையாம் திரு அவையில் நமது திருத்தொண்டர்கள் குருக்களாக உயர்த்தப்படுகிறார்கள். திருப்பலி நிறைவேற்றும் போது குரு அணியக்கூடிய மாண்புமிக்க திரு அவையின் பாரம்பரியமான திருவுடைகள் புதிய குருக்களுக்கு இப்பொழுது அணிவிக்கப்படுகிறது. புதிய குருக்களின் கைகளில் திரு எண்ணெய் பூசுதல். அர்ப்பணிப்பின் அடுத்த கட்டம் அர்ச்சிப்பு. புனிதப்படுத்துதல், திருப்பொழிவு செய்தல் என்பது வெறும் பரிமள பொருட்களை பூசுவது அல்ல, மாறாக இறைவனை இதயத்தில் பூசிக்கொண்டு குணமளிக்கும் அதிசய மருந்தாக செயல்படுவதை குறிக்கிறது. இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்ற இயேசுவின் கட்டளையை ஏற்று நற்கருணை பலியை மக்களுக்கென ஒப்புக்கொடுக்கவும், இயேசுவின் அருளை வழங்கும் திருவருள் சாதனங்களை நிறைவேற்ற தகுதி பெறவும் கிறிஸ்துமா என்னும் மாண்புமிக்க திருப்பொழிவு தைலத்தை நமது ஆயர் அவர்கள் தமது புனித கரங்களில் எடுத்து புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்ட குருக்களின் கரங்களில் பூசி திருப்பொழிவு செய்கின்றார். தூய ஆவியினாலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து மக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியினாலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியினாலும் அருள்
ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியினாலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாகி இறைவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் வேண்டிய அருளை கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியினாலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியினாலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. திருக்கிண்ணம் கொணர்தல். உலகை விட்டு உறவுகளை உதறிவிட்டு உடைமைகளை துறந்து எல்லாம் இறைவனுக்காக என பணிந்து எல்லாரோடும் உறவாடப் போகும் இறைவனின் பிரதிநிதிகளுக்கு இயேசு தம் நினைவாக நமக்கு விட்டு சென்ற திரு உடலையும் திரு இரத்தத்தையும் குறித்து காட்டுகின்ற திருக்கிண்ணம் திருத்தொண்டர்களின் பெற்றோர் அவர்களால் ஆயரிடம் கொடுக்கப்படுகிறது. தன்னை உடைப்பதும் பகிர்வதும் சிறந்த காணிக்கை என புதிய குருக்கள் உணரும் அடையாளமாக ஆயர் அவைகளை புதிய குருக்களின் கரங்களில் கொடுத்து திருப்பலி நிறைவேற்ற அழைக்கின்றார். இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறைவுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறைவுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறைவுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறைமக்கள் கொண்டு வந்த பெற்றுக்கொள்ளும். நீ
திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறைவுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறைவுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறைவுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். அமைதியின் முத்தம். தாயும் பிள்ளையும் உறவின் நெருக்கத்தை முத்தங்களால் வெளிப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு சமாதானம் என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளையும் தூய முத்தம் கொடுத்து ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறுங்கள் என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைகளையும் இதயத்தில் ஏந்தி ஒரு தாயைப் போல ஆயர் அவர்கள் புதிய குருக்களுக்கு அமைதியான உறவின் முத்தம் கொடுத்து வாழ்த்துகிறார். புதிய குருக்கள் இப்பொழுது மக்களை பார்த்து நிற்பார்கள். அனைத்து இறைமக்களும் புதிய குருக்களுக்கு தங்களது கரவொலியோடு வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரியப்படுத்துவோம்.